தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கோடி நலம் புரியும் அந்தோணியார் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கூடுங்களே. அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கூடுங்களே. கிபி 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் நாள் தனது 36 வயது வரை இந்த மண்ணகத்தில் இருந்து பல்வேறு புதுமைகள் செய்த நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் விண்ணகத்திற்கு சென்று இன்றளவும் பல்வேறு புதுமைகள் செய்து வருகின்ற நாளைதான் இன்று நாம் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த திருவிழா காலங்களில் நவ நாட்களில் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் விளங்கிய பல்வேறு சிறப்பான பண்புகளை நாம் சிந்தித்து பார்த்தோம். இன்றைய திருவிழாவில் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இன்றைய நாளில் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் மிகவும் நேசித்த எல்லா புதுமைகளுக்கும் அடிநாதமாக இருக்கின்ற நற்கருணை என்ற திருவருள் சாதனத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் எல்லா புதுமைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் நற்கருணை ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவுதான் என்று சொல்ல வேண்டும். திரு அவையிலும் கூட நற்கருணை என்ற திருச்சாதனத்தை மிகப்பெரிய சொத்தாக நாம் காலம் காலமாக பாதுகாத்து வருகின்றோம். 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருச்சபை என்ற கொள்கை திரட்டு எண் 11 மிக தெளிவாக சொல்கின்றது. நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருப்பது இந்த நற்கருணை தான். அதனால்தான் பல்வேறு காலகட்டத்தில் திருத்தந்தையர்கள் நற்கருணைக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றனர். 1902ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ தன்னுடைய சுற்றுமடலில் இவ்வாறாக சொல்கின்றார்: திரு அவையின் ஆன்மா நற்கருணை. நற்கருணை இல்லாமல் திரு அவை இல்லை. திருச்சபைக்கு ஆன்மா போல இருப்பதுதான் அந்த நற்கருணை. எனவே அந்த நற்கருணை என்ற திருவருள் சாதனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் மிகவும் நேசித்தவர் தான் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியார் மட்டுமல்ல, யாரெல்லாம் புனிதத்துவத்தில் சிறந்து விளங்கினார்களோ அவர்கள் அனைவரும் நற்கருணையில் ஆழமாக வேரூன்றியிருந்தனர். அதைதான் நமக்கு வரலாறு சொல்லித் தருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், புனித அன்னை தெரசாவின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஒரு முறை பத்திரிகை நிபுணர்களுக்கு அவர் பேட்டி கொடுக்க செல்கின்றார். அந்த பேட்டியெல்லாம் முடிந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் மட்டும் அன்னை தெரசாவை பார்ப்பதற்காக வருகின்றார். அப்போது அந்த பத்திரிகையாளர் கேட்கின்றார்: அன்னை அவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பணிகளை செய்திருக்கின்றீர்கள். சாதாரண மனித கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது யாரும் ஏறெடுத்து பார்க்க முடியாத பணிகள், அதுவும் ஒரு வெளிநாட்டில் இருந்து இனம் தெரியாத மொழி தெரியாத மக்களுக்கு இத்தகைய பணிகள் ஆற்றுவது என்பது உண்மையிலே மிக சிறப்பு. அவ்வாறு இத்தகைய தலை சிறந்த பணிகளை ஆற்றுவதற்கு உங்களுக்கு உத்வேகமாக இருப்பது என்ன என்று கேட்டார். அப்போது அன்னை தெரசா அந்த பத்திரிகையாளரை தான் தினந்தோறும் சந்திக்கின்ற நற்கருணை ஆண்டவரை சுட்டி காட்டுகின்றார். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற எல்லா பணிகளுக்கும் முழு முதல் காரணம் இந்த நற்கருணை ஆண்டவர் தான். இவர் இல்லாமல் நான் இல்லை. இவர்தான் எனக்கு புதிய ஆற்றலை தருகின்றார், புதிய தெம்பை தருகின்றார். இவர் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, மறைந்த முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் 1986ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியாவில் உள்ள கேரளாவுக்கு வருகின்றார். புனித அன்னை தெரசாவுக்கு முத்துவேறு பட்டம் கொடுப்பதற்காக வருகின்றார். அன்றைய நாளில்
முத்திவேறு பட்டத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. எல்லோரும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்கின்றனர். அனைவரும் தங்களுடைய அறைகளுக்கு சென்று ஓய்வெடுக்க செல்கின்றனர். நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலும் தன்னுடைய அறைக்கு சென்று ஓய்வெடுக்க சென்று விட்டார். பிறகு சரியாக இரவு 11:30 மணிக்கு அவருடைய அறையின் கதவு திறக்கின்றது. உடனே காவலர் விரைவாக ஓடி வருகின்றார். உடனே காவலரிடம் கேட்கின்றார், இங்கு நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்ற ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்கின்றார். உடனே அந்த ஆலயத்திற்குள் செல்கின்றார். சரியாக 11:30 மணிக்கு சென்ற திருத்தந்தை அவர்கள் 12:30 மணிக்கு வெளியே வருகின்றார். பிறகு தன்னுடைய அறையில் சென்று ஓய்வெடுத்துக் கொள்கின்றார். அன்பிற்கினியவர்களே, திருச்சபையின் வரலாற்றில் பாருங்கள், 36 ஆண்டுகள் திருச்சபையை மிக சிறப்பாக வழிநடத்தி வந்தவர் புனித 2ஆம் ஜான் பால். அவர் மிக சிறப்பாக வழிநடத்தி வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன? அவர் நற்கருணை ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவுதான். அதை தான் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். நற்கருணை ஆண்டவர் புதிய ஆற்றலை தருகின்றார். அந்த விதத்தில் பார்க்கின்ற போது நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் இன்று கோடான கோடி புதுமைகள் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவர் நற்கருணை ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவுதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. புனித அந்தோணியார் தான் வாழ்ந்த போது பல்வேறு புதுமைகள் செய்திருக்கின்றார். மிக சிறப்பான ஒரு புதுமை, அவர் மீன்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றியது. மீன்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றிய பிறகு அவருடைய புதுமைகளை காண்பதற்கு எல்லா இடங்களிலிருந்து மக்கள் சாறை சாறையாக வருகின்றனர். பல இடங்களிலிருந்து மக்கள் வருகை தந்தனர். ஆனால் புனித அந்தோணியாருடைய தனிப்பட்ட கவனம் ரிமினி என்ற பட்டணத்தின் மீது இருக்கின்றது. காரணம், இந்த ரிமினி பட்டணம் பல்வேறு தப்பறை கொள்கைகளில் திளைத்திருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அல்பிஜினிசம் என்ற தப்பறை கொள்கைகள் அது மூழ்கி இருக்கின்றது. புனித அந்தோணியார் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பட்டணத்திற்கு சென்று அந்த மக்களை அழைத்து பொது இடங்களிலும் ஆலைகளிலும் உட்கார்ந்து திருநூலையும் நற்கருணை பத்தியும் அவர்களுக்கு கொடுத்து வந்தார். அந்த ஊரில் போனிலோ என்ற ஒரு மிகப்பெரிய நபர் இருந்தார். அவருக்கு பல பணியாளர்கள் இருந்தனர். அவர் 30 ஆண்டுகளாக தப்பறை கொள்கையாகிய அல்பிஜினிசத்தை மிக தீவிரமாக பின்பற்றியவர். குறிப்பாக நற்கருணை மீது விசுவாசம் இல்லாதவர். ஒரு நாள் புனித அந்தோணியார் அந்த மக்களுக்கு நற்கருணை பக்தியை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது போனிலோ வருகின்றார் தன்னுடைய பணியாளர்களோடு. அப்போது புனித அந்தோணியரிடம் அவர் வாதம் செய்கின்றார். நீங்கள் சொல்வதெல்லாம் பொய், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்று சொல்கின்றார். என்னதான் எடுத்து சொன்னாலும் புனித அந்தோணியாரால் போனிலோவுக்கு விளக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் புனித அந்தோணியார் நற்கருணை ஆண்டவரை நிரூபிப்பதற்காக ஒரு போட்டிக்கு தயாராக இடுகின்றார். அந்த போட்டியினுடைய விதிமுறை இவ்வாறாக அமைகின்றது. போனிலோ தன் வீட்டில் இருக்கின்ற ஒரு கழுதையை 3 நாட்கள் பட்டினி போட வேண்டும். பட்டினி போட்டுவிட்டு ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். ஆலயத்தினுடைய வாசலில் அது கட்டப்பட்டிருக்கும். அப்போது புனித அந்தோணியார் தன்னுடைய திருக்கரங்களில் நற்கருணை ஏந்தி வருவார். அதே நேரத்தில் அந்த 3 நாட்கள் பட்டினி கிடந்த கழுதைக்கு அதற்கு மிகவும் பிடித்த உணவை கொடுப்பார்கள். கழுதையானது தனது உணவை நாடாமல் நற்கருணை ஆண்டவரை பார்த்தால் இந்த போனிலோ தன்னுடைய தப்பறை கொள்கைகளை விட்டுவிட்டு தானும் தன் பணியாளர்களும் நற்கருணை ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்வார்கள் என்ற நிபந்தனை அங்கு வைக்கப்பட்டது. போட்டிக்கான நாளும் நேரம் வந்தது. எல்லா மக்களும் மிகவும் ஆரவாரமாக இருக்கின்றனர், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். காரணம் என்னவென்றால் புனித அந்தோணியருடைய புதுமையை பார்ப்பதற்கு ஒரு புறம், போனிலோ தன் பணியாளர்களோடு புனித அந்தோணியாருடைய விசுவாசத்தை பொய்யாக்குவதற்காக அவன் வந்திருக்கின்றான். இப்போது போட்டி ஆரம்பிக்கின்றது. போனிலோ தன் இல்லத்தில் இருந்த அந்த கழுதையை 3 நாட்கள் பட்டினி போட்ட கழுதையை, அந்த கழுதை நடக்க முடியாமல் நடந்து வருகின்றது. ஆலயத்தின் அருகில் வந்து கட்டுகின்றார். இப்போது புனித அந்தோணியார் ஆலயத்தின் உள்ளிருந்து தன்னுடைய திருக்கரங்களில் நற்கருணை ஆண்டவரை ஏந்தி வருகின்றார். அப்போது அந்த கழுதைக்கு பிடித்த உணவினை அதற்கு முன்பாக வைக்கின்றனர். என்ன ஒரு ஆச்சரியம்! கழுதை 3 நாட்களாக பட்டினி கிடக்கின்றது. எதையெல்லாம் சாப்பிடலாம் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றது.
அந்த நேரத்திலும் அந்த கழுதை நற்கருணை ஆண்டவரை பார்த்து அது தன் முன்னங்கால்களை மடக்கி அதற்கு வணக்கம் செலுத்தியது. அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்தில் வந்திருந்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்தில் இருக்கின்றனர். போனிலோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே மிகப்பெரிய சத்தத்தில் அவன் சொல்கின்றான், 5 அறிவு படித்த கழுதைக்கு தெரிந்த விசுவாசம் கையவன் எனக்கு இல்லையே என்று அழுது மன்றாடி புனித அந்தோணியாருடைய காலடியை பிணைந்து மன்னிப்பு கேட்டு திருமுழுக்கு பெற்று விடுகின்றான். அவன் திருமுழுக்கு பெற்று பின்னாளில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்காக துறவியாக அவன் உருவாகின்றான். பிறகு இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம், அவர் முத்தி பேறு பெற்ற நிலையில் இருக்கின்றார். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவர் நற்கருணைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகின்றது. திரு அவையிலும் நற்கருணை தான் மிகப்பெரிய சொத்தாக காட்டப்படுகின்றது. திருச்சபை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை சந்தித்தாலும் அந்த போராட்டங்களின் மத்தியில் திருச்சபையை மிக சிறப்பாக வழிநடத்தியது எது? நற்கருணை ஆண்டவர் தான். அதை தான் நாம் பார்க்கின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு எல்லா சீடர்களும் ஆங்காங்கே சிதறடிக்கப்படுகின்றனர். அவ்வாறு சிதறடிக்கப்பட்ட சீடர்கள் ஒன்றாக இணைத்து வந்தது யாரு? நற்கருணை ஆண்டவர். சீடர்களும் திருத்தூதர்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடி நற்கருணை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் வேறு எந்த கொண்டாட்டத்திலும் ஈடுபடவில்லை. நற்கருணை ஆண்டவரை அவர்கள் நினைத்து பார்த்தனர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இறுதி உணவின் போது, பாஸ்கா அந்த பலியின் போது அவர் தன் சீடர்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய சொத்து என்ன? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1, 18 மற்றும் 27 இறைவார்த்தைகளை எடுத்து பாருங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், என்னாலும் நிலைத்திருக்கும் ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் என்று கூறி மாபெரும் உடன்படிக்கையாகிய நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இந்த நற்கருணையில் நான் உங்களோடு என்னாலும் இருப்பேன், நீங்கள் கலங்க வேண்டாம், எதற்கும் திகைப்பற வேண்டாம் என்று நற்கருணை நமக்காக தருகின்றார். நம்முடைய திருச்சபையும் பல்வேறு காலகட்டத்தில் இந்த நற்கருணை பக்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 1881ஆம் ஆண்டு நம்முடைய திரு அவையில் மிகப்பெரிய முதல் நற்கருணை மாநாடு பிரான்ஸ் நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்களுக்கு நற்கருணை பக்தியை கொடுப்பதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் நற்கருணை என்பது சிறு வயதிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி குழந்தைகளிலிருந்து நாம் நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வருகின்றார். இப்போது நமது ஆலயங்களில் நாம் சிறு குழந்தைகளுக்கு நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை கொடுக்கின்றோம். அதை ஏற்படுத்தியவர் 10ஆம் பயஸ் அவர்கள். இவ்வாறு நற்கருணை மீது திரு அவைக்கு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த ஒரு நற்கருணை ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவுதான் திருச்சபையை இன்றளவும் கட்டி காத்து வருகின்றது. எனவே இந்த திருவிழா நாளில் புனித அந்தோணியாரை நற்கருணையோடு கொண்ட பக்தியை நாம் பார்க்கின்ற போது அவருடைய வாழ்வின் எல்லா புனிதத்துவத்திற்கும் காரணம் அதுவாகத்தான் இருக்கின்றது. அவர் கோடி அற்புதர், புதுமை வள்ளல், தன்னை நாடி வருகின்ற எல்லா நபர்களுக்கும் பல நலன்களை செய்கின்றார் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவர் நற்கருணை ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவுதான். அந்த உறவை தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, நாம் நற்கருணை மீது மிகப்பெரிய பக்தி வைத்திருக்கின்றோம், அதை மறுக்க முடியாது. இந்த பெருந்தொற்று காலத்தில் சிந்தித்து பாருங்கள். நாம் நற்கருணை மீது கொண்ட நம்பிக்கையும் அன்பையும் உறுதிப்படுத்துவதற்காக காலையில் எழுந்த உடனே திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். தினந்தோறும் ஆலயத்தில் சென்று திருப்பலி பார்த்தவர்கள், நற்கருணை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இப்போது நாம் வீட்டில் இருந்தே பயபக்தியோடு நாம் பங்கெடுக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நற்கருணை ஆழமான ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆயினும் நாம் இவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இப்போது பல்வேறு திருத்தலங்களுக்கு செல்கின்றோம். திருத்தலத்திற்கு எதற்காக செல்கின்றோம்? புனித அந்தோணியார் திருத்தலத்துக்கு வருகின்றோம் என்றால் அவர் நமக்கு செய்த பல நலன்களை நினைத்து நன்றி கூற வருகின்றோம்.
ஆனால் இங்கு வருகின்ற போது இங்கு நடைபெறுகின்ற அந்த திருப்பலியிலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் பங்கு பெறாமல் பல்வேறு செயல்பாடுகளில் அங்கும் இங்கும் அலைகின்றோம். அதிலும் சிறப்பாக அந்த எழுந்தேற்ற நேரத்தில் பல்வேறு பராக்குகளுக்கு இடம் கொடுக்கின்றோம். இவை அனைத்தும் நற்கருணை ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற அவமரியாதையாக தான் பார்க்கப்படுகின்றது. சிறப்பாக எல்லா இடங்களிலும் எல்லா திருத்தலங்களிலும் நற்கருணை ஆண்டவருக்கு என்று ஒரு சிறப்பான ஆலயம் இருக்கின்றது. நமது புளியம்பட்டி அந்தோனியார் திருத்தலத்தில் கூட பாருங்கள், ஒரு சிறப்பான நற்கருணை ஆலயம் இருக்கின்றது. பல்வேறு ஆலயங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயங்களில் எல்லாம் நல்ல ஒரு ஏர் கண்டிஷனர் ரூமோடு இருக்கிறது. பல்வேறு நபர்கள் என்ன செய்கின்றனர்? அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கின்றனர் அல்லது தூங்குகின்றனர். நல்ல இதமா குளுமையா இருக்குது. இது நற்கருணை ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற அவமரியாதை என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய முன்னோர்களிடம் கேட்டு பாருங்கள். முன்னோர்கள் என்றால் நமது வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களிடம் கேட்டு பாருங்கள். ஒரு காலத்தில் நற்கருணை ஆண்டவர் வைக்கப்பட்டிருந்த ஆலயத்தை அவர்கள் கடந்து செல்கின்ற போது கூட, அல்லது நற்கருணை பேழை இருக்கின்ற ஆலயத்துக்குள் வருகின்ற போது முழந்தால் படியிட்டு வணக்கம் செலுத்துவர். இப்போது என்ன நிலை? தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத வார்த்தைகள், பிறரை பற்றி குறை சொல்வது எல்லாம் எங்கு இருக்கின்றது? நற்கருணை ஆண்டவர் எழுந்தருள் இருக்கின்ற ஆலயத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இவை நற்கருணை ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற அவமரியாதை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, புனித அந்தோணியார் நற்கருணை ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவு அவரை புனிதத்துவத்தில் சிறந்து விளங்க உதவியாக இருந்தது. இன்றைய நாளில் நாம் புனிதத்துவத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவரோடு நாம் உறவு கொள்வோம். அந்த பக்தியில் நாம் மென்மேலும் வளர்ந்தெடுப்போம். அதைதான் இந்த திருவிழா நமக்கு சொல்லி தருகின்றது. புனித அந்தோணியார் எல்லா நலன்களும் நமக்கு தந்திருக்கின்றார். சிறப்பாக இந்த திருவிழா நாட்களில், இந்த நவ நாட்களில் நமக்கு பல்வேறு அருள் வளங்களை தந்திருக்கின்றார். பல நபர்களின் தேவைகளை சந்தித்திருக்கின்றார். திருவிழா காலமாகிய இந்த நாளிலும் நமக்கு பல்வேறு நலன்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவின் அருளாசி எந்நாளும் நமக்கு உண்டு. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமேன். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.